ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அந்த ஸ்டாக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிடி சிமெண்டேஷன் இந்தியா லிமிடெட் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து இது வந்து மந்த்லி டைம் ஃப்ரேமு. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த மாரி நான் வந்து பண்ணாக்கா ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த ஹை பிரேக் பண்ணாக்கா, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கிரீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஓனா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எடுங்க. உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு நான் வந்து பண்ணாங்க எந்த விதத்துல நான் வந்து பொறுப்பு இல்ல. நான் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வியூ வந்து நான் வந்து சொல்றேன். என்னோட வியூ ஓகேங்களா. அவ்வளோதான் நான் வந்து இதுல வந்து சொல்ல வரேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு சீரிஸாவே. இந்த ஹை பிரேக் பண்ணாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ நான் வந்து இன்ட்ராடே தான் பண்ணுவேன். ஓகேவா. இந்த ஹை பிரேக் பண்ணா நான் வந்து இன்ட்ராடே தான் பண்ணுவேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து மார்க்கெட் ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். இது ஓப்பனிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப் அந்த மாரிலாம் ஆனாக்கா நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஆம், இத வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி நம்ம வந்து லாங் டெர்மும் நம்ம வந்து இத வந்து பண்ண முடியும். ஷார்ட் டெர்மும் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மாரியும் இத வந்து நம்ம வந்து பண்ணலாம். இன்ட்ராடேக்கும் நம்ம வந்து இத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து மினிமமா நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளால எவ்வளோ பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆம், நம்ம இந்த இதே மாரி நம்ம வந்து சிமிலர் பேட்டர்ன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது லாங் டெர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 600 அந்த ரேஞ்சுல போகும்ன்னு சொல்லிட்டு நான் வந்து திங்க் பண்றேன். நான் வந்து இதுல இந்த ஸ்டாக்க பத்தி ஃபண்டமெண்டல் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது சீரியஸாவே. நான் ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் வச்சு நான் வந்து சொல்றேன். ஆம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி இருக்கிற ஸ்டாக் அதாவது இந்த மாரியான பேட்டர்ன்ல இருக்கிற ஸ்டாக்க வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கே ஃபோர்ஜின்னு சொல்லிட்டு, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த மாரி பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கு. இங்க பாருங்க. அ இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பேட்டர்னும் இருக்கு. இந்த ஐ பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாருங்க, இது வந்து எந்த மாரி வந்து மூவ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது பிரேக் அவுட் வந்து பாருங்க இதுதான். இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 254. 254லேருந்து இது ஹை வந்து பண்ணாக்கா 800 சம்திங் போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ இதே மாரி பேட்டர்ன்ல வந்து பாருங்க, இந்த ப்ராக்டர் கேம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இது இங்க பாருங்க. இது இந்த இடத்துல வந்து பார்த்தா அது மாரி வந்து வந்திருக்கு. ஓகேவா. 1 2 3 டச் வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே வந்து பண்ணா போயிருக்கு. இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3500. இது ஹை வந்து பார்த்தீங்கன்னா 7000 சம்திங் வந்து போயிருக்கு. இந்த 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 ஸ்விங்க நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஹை போயிடுச்சு. பட் நமக்கு அது தேவையில்ல. ஆ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பெட்ரோநெட் அத வந்து பார்க்கலாம். வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே போயிருக்கு. பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டச்சு. இது வந்து 2ண்ட் டச்சு. இது வந்து 3ர்ட் டச்சு. இந்த இந்த ஹை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட் வந்து 136. இது ஆல்மோஸ்ட் டபுளா போயிடுச்சு. 275 வரைக்கும் போயிடுச்சு. ஆ அந்த மாரி தான் நான் வந்து பண்ணேங்க. இதுவும் வந்து போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நான் வந்து திங்க் பண்றேன். மேபி ஃபேக்கா கூட இருக்கலாம். அது வந்து ஆம் எவ்வளோ டேஸ்ல போகும் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது. போகாமயும் இருக்கலாம். ஃபேக்காவும் மேபி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கீழ கூட வந்துடலாம் மேபி. இது கீழ இந்த ரேஞ்சுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 160 இந்த ரேஞ்சுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. 160, 150 ரேஞ்சுல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இது வந்து பிரேக் பண்ணாக்கா, நம்ம வந்து ட்ரையல் பண்ணிட்டு போற மாரி பார்க்கணும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து இதுல முடிஞ்ச அளவு நம்ம வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பிரைஸ் வந்து 600 அந்த ரேஞ்சுக்கு போறதுக்கு, இது 2 இயர்ஸும் எடுத்துக்கலாம். இல்ல 6 மந்த்லயே கூட போயிடலாம். நம்ம வந்து அத வந்து சொல்ல முடியாது. இல்ல ஃபேக்காவும் ஆயிட்டு நம்ம கீழயும் வந்துடலாம்.
பட் இது பிரேக் பண்ணாக்கா கொஞ்சம் மேல போறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் வந்து இருக்கு கண்டிப்பா. ஏன்னா நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா, இதே பேட்டர்ன் தான் வந்து வந்திருக்கு. அது ஓரளவுக்கு போயும் இருக்கு. ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபெயிலியரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ நடந்திருக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக்லாம் நான் வந்து இன்ட்ராடே கண்டிப்பா நான் வந்து என்ட்ரி வந்து எடுப்பேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப க்ளோஸா. பார்க்கலாம். கண்டிப்பா நான் வந்து இத மார்க்கெட் ஹவர்ஸ்ல இது இந்த பிரேக்லாம் நான் கண்டிப்பா இன்ட்ராடே வந்து கண்டிப்பா பண்ணுவேன். சப்போஸ் அன்னைக்கு வந்து ஃப்ளாட்டா இருந்தாக்கா, நான் வந்து கொஞ்சம் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணதுக்கு நான் வந்து இருக்கேன். ஒரு மினிமமா ஒரு ஒரு 1 வீக் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி நான் வந்து விக்கலாம் தான் நான் வந்து கண்டிப்பா இருக்கேன். லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்க வைப்பேன் அப்டின்னாக்கா, சப்போஸ் இது பிரேக் பண்ணுது இல்லைங்களா, அந்த கேண்டில் அன்னைக்கான கேண்டிலோட லோவயே நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸா நான் வந்து வைப்பேன். அதுக்கு கீழலாம் நான் வைக்க மாட்டேன். ஆனா இது ஓவரா பொசிஷனா பார்த்தாங்கன்னா, நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் இந்த பிரேக் பண்ணுது அப்டின்னாக்கா, இங்க தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 260 தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வைக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா ₹45 நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வருது. ஆல்மோஸ்ட் ஒரு 20% கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் லாஸ். ரொம்ப அதிகமான ஸ்டாப் லாஸ். நான் வந்து இந்த கேண்டில் பிரேக் பண்ற அந்த கேண்டிலோட லோவே தான் நான் வந்து ஸ்டாப் லாஸ் நான் வைக்க நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 2 கால் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என் ரெயில்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து நான் வந்து சொன்னேன். ஓகே. இது வந்து என்ட்ரி வந்து நான் வந்து 390 பிரேக் பண்ணாக்கா நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஏறும்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் இதுல இந்த என்ட்ரி வந்து நான் வந்து எடுக்கல ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து இந்த ஓப்பனிங்ல அந்த பிரேக் பண்ணி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நானும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணல. இன்ட்ராடேக்கு செட் ஆகாம நான் வந்து இத வந்து என்ட்ரி எடுக்கல. சப்போஸ் என்ட்ரி எடுத்திருந்தாக்க 390 என்ட்ரி எடுத்திருந்தாங்க இந்த ஹை வந்து பார்த்தா 420 போயிருக்கு. 420 சம்திங் போயிருக்கு. இது இன்னுமே ஏறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. நல்லாவே போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இன்னொரு என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஜிஆர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து குடுத்துருந்தேன். பிஜிஆர் எனர்ஜின்னு சொல்லிட்டு. இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 97.50 பிரேக் பண்ணாங்க நான் வந்து என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். 97.50 ஆமா. 97.50 சம்திங் நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த 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 பிரேக் பண்ணா நான் வந்து என்ட்ரி சொல்லியிருந்தேன். இது இது பாருங்க இது வந்து பிரேக் பண்ண அன்னைக்கே வந்து பாருங்க 109 வந்து போயிடுச்சு. அதாவது 98லேருந்து 109 போச்சு. அதுக்கடுத்து ஹை வந்து பார்த்தா 119 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 20% கிட்ட ஹை வந்து போயிருக்கு. இது இன்னுமும் அது பண்ண ப்ராஃபிட்லாம் இருக்கு. நம்ம வந்து மேக்ஸிமம் ஒரு 10% நம்ம வந்து புக் பண்ண பார்த்துட்டாங்க நம்ம வந்து நல்லது. மேக்ஸிமம் 20% அதுக்கு மேல நம்ம வந்து எய்ம் பண்ணக்கூடாது. நீங்க ட்ரையல் பண்ணி பண்றீங்க அப்படின்னாக்கா, நீங்க வந்து பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க் தான் இருக்கு. நம்ம எல்லா டைமும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. ஒரு சில டைம்ல ஒர்க் அவுட் ஆகலாம். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து ட்ரையல் பண்ணிட்டு பண்றீங்க அப்படின்னாக்க, நீங்க எல்லாத்தையுமே நீங்க அது மாரி நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணணும். அந்த மாரி பண்ணும்போது வந்து பண்ணாக்க, ஒரு சில ஸ்டாக் காஸ்ட் டு காஸ்ட் வெளிய வந்துட்டாலும், ஏதாவது ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ் வந்து நமக்கு வந்து குடுத்துரும். ஓகேங்களா? அது மாரி நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஆ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, நான் வந்து இந்த பெட் முத்தான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பாருங்க, இது எப்படி வந்து மூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மந்த்லி ட்ரெண்ட் லைனு. இது வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம், இப்ப இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்து 79 தான். 79 சம்திங். இது பிரேக் பண்ணதுக்கு அப்புறம், இது எப்படி போயிருக்கு பாருங்க. 79லேருந்து இது அதோட 158 ஆல்மோஸ்ட் டபுளா போயிட்டு தான் இது வந்து ஸ்டாப் ஆகி இருக்கு. அப்படியே வந்து பாருங்க அப்பர் செகண்ட் அப்படியே போயிட்டே இருக்கு. இது ஐ வந்து பார்த்தா 188 போயிருக்கு ஓகேங்களா. இந்த மாரி நம்ம ஏதாவது ஒரு சில இன்டர்வியூ நம்ம வந்து மாட்டோம். அதுல வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வந்துரலாம். நம்ம ட்ரையல் பண்ணோம் அப்டின்னாக்கா, நம்ம வந்து ஒரு சிலது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ப்ராஃபிட்ல நம்ம வந்து நெறைய இருந்திருப்போம். பட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடும். ஒரு சில வந்து காஸ்ட் டூ காஸ்ட் வெளிய வர மாரி இருக்கும். ஒரு சிலது வந்து பண்ணாக்கா, ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா நம்ம வந்து வர மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் 5000 ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் நம்ம எக்ஸிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 500 அந்த நம்ம வந்து ப்ராஃபிட்ல வந்து எக்ஸிட் ஆகுற மாரி இருக்கும். ட்ரையல் பண்ணும்போது இந்த மாரிலாம் இஷ்யூ வந்து வரும். நமக்கு வந்து நம்ம அப்பயே புக் பண்ணிக்கலாம் அந்த மாரிலாம் தோணும். பட் நம்ம வந்து ஒரே மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணாக்கா நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா ஆகலாம்.
நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு என்ட்ரியும் நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த என்ட்ரி என்ன என்ட்ரின்னு கரெக்ட்டா எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னும் ஒரு என்ட்ரி என் ரயில் ஒண்ணு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டமு. பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம். இன்னும் ஒரு என்ட்ரி நான் வந்து சொல்லியிருந்தேன். அது ஸ்டாக் நேம் வந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். ஆ எம்ஓஐஎல்ன்னு சொல்லிட்டு ஸ்டாக் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். எம்ஓஐஎல் லிமிடெட். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பிரைஸ் வந்து போச்சு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்த என்ட்ரி வந்து 280 பிரேக் பண்ணாங்க நான் வந்து சொல்லியிருந்தேன். அது இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் ₹30 வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 3 போச்சு. அதுக்கடுத்து ஹையும் வந்து பார்த்தீங்கன்னா, அது 330 வந்து பார்த்தீங்கன்னா போச்சு. கிட்டத்தட்ட ₹50 வந்து போச்சு. அதுவுமே ஒரு நல்ல ஒரு என்ட்ரி தான். இந்த நம்ம வந்து இப்போ ₹50 போகுதுன்னும்போது நம்ம வந்து அது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 17% அந்த மாரி வரும். ஓகேவா? நம்ம வந்து ட்ரையல் பண்ணி தான் நம்ம வந்து இதில குளோஸ் பண்ணணும். ஆக்சுவலா இத நம்ம ட்ரையல் பண்ணணும் அப்டின்னாக்கா, நம்ம இங்க தான் நம்ம வந்து எக்ஸிட் ஆகியிருக்க முடியும். இப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து செட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து இந்த இந்த ஐ பிரேக் ஆகும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஆ இந்த ஐ பிரேக் ஆகும்போது சாரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸா நம்ம இங்க தான் செட் பண்ணியிருப்போம். 260 கீழ ஓகேங்களா. இந்த இந்த ஐ பிரேக் ஆகும்போது தான் நம்ம வந்து இந்த இந்த லோகோ வந்து நம்ம ஸ்டாப் லாஸா செட் பண்ணியிருப்போம். நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து 280 இங்க வந்து ஸ்டாப் லாஸ செட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 286 ஓகேங்களா. இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கரெக்ஷன் ஆயிட்டு திரும்ப இது வந்து மேல போகுது. பட் இது வந்து மேல போல. கீழ தான் வருது. அப்போ இங்க தான் நம்ம ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். இது 296 அப்போ நம்ம வந்து ₹16 இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும். நம்ம வந்து ட்ரையல் பண்ணி இருந்தாலுமே ஓகேங்களா. ₹16 நம்ம வந்து ப்ராஃபிட் வந்துரும். சப்போஸ் நம்ம முன்னாடியே முடிச்சிருந்தாங்க நம்ம வந்து 320ல நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து முடிச்சிருக்கலாம். நம்ம 330ல முடிக்கலனா கூட 320ல நம்ம வந்து முடிச்சிருக்கலாம். நம்ம ₹24 நம்ம வந்து லாஸ் தான் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி ட்ரையல் பண்ணணும் அப்டின்னாக்கா. இந்த மாரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆகும். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நான் YouTubeல வந்து 3 என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். இந்த 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 மொயில் இது ஒண்ணு, எம்ஓஎல் இது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம் அதுவும் வந்து நல்ல மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. 20% ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இந்த என் ரயில் அது அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 390லேருந்து ஒரு இது வந்து 425 வரைக்கும் 425 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் ₹35 வந்து போயிருக்கு. ம். இத வந்து நம்ம புக் பண்றதா இல்ல புக் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப நம்ம ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். ஒண்ணும் இஷ்யூ இல்ல. சப்போஸ் நீங்க ட்ரையல் பண்றீங்க அப்டின்னாக்கா, நீங்க வந்து ட்ரையல் பண்ணலாம். இது இன்னும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆவல. வேணும்னா கூட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இந்த ரேஞ்சுல நம்ம வந்து வச்சுக்கலாம். 365 இந்த ரேஞ்சுல நம்ம வந்து வச்சுட்டு நம்ம வந்து ஒண்ணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த நான் சொல்ற இந்த ஐடிடி அ சிமெண்டேஷன் இது வந்து பாருங்க, நான் ஜஸ்ட் ஒரு ஒரு என்னோட வியூ தான் நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா. இது வந்து என்ட்ரி நான் வந்து உங்களுக்கு எடுக்கணும் அப்படிலாம் நான் எதுவும் சொல்லல. நீங்க பேப்பர் ட்ரேடிங் அது மாரி எதாவது பண்ணுங்க. நீங்க சப்போஸ் என்ட்ரி எடுக்கிறீங்கனாக்கா, அது வந்து உங்களோட ஓன் அ ரெஸ்பான்சிபிள் தான் நீங்க வந்து என்ட்ரி வந்து எடுக்கிறீங்க. ஓகேங்களா. நீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் எதா இருந்தா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நீங்க வந்து உங்களோட ரிஸ்க்க பொறுத்து நீங்க வந்து பார்த்து பண்ணுங்க. ஆ டவுட் இருந்தாக்க நீங்க கமெண்ட்ல கேளுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.